குட் ஈவினிங் ஆல். என் பேர் நிர்மலா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது இஎஃப்டின்னு சொல்லுவாங்க, இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஆக்சுவலாக இதில் நான் வந்து பேசிக் கிளாஸில் ஒரு 7 days ஜாயின் பண்ணேன். அண்ட் அந்த 7 days நான் பார்த்தது என்னன்னா, நான் யார், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், என் லைஃப் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. அதோட விளைவாக நான் வந்து அட்வான்ஸ் டெக்னிக் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணேன். அது ஒரு 12 days ப்ரோக்ராம் போச்சு. அந்த 12 days ப்ரோக்ராம்ல நான் யாருன்றது போய், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்றது போய், அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அண்ட் இதன் மூலமா எனக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றதையும் நான் பார்த்துட்டேன். அண்ட் மொரோவர் இதுதான் அதுதான் என்னால் சொல்ல தெரியல, ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாமே என் லைஃப்ல நடந்திருக்கு. அண்ட் கண் கூட இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அனுப்புனதுன்றதே ஒரு பெரிய மிராக்கள் தான். இப்போ நாங்கள் வந்து நிர்வாணா அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர்ல இங்க ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு 2 days லைவ் ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். இங்க லைவ் செஷன்ஸ்ல எங்களுக்கே நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைச்சிது இங்க கொடுக்குற டெக்னிக்ஸ் மூலமா. அண்ட் இந்த யூனிவர்ஸ்க்கும் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி ஆக்சுவலா எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் மொரோவர் நிறைய விஷயங்கள்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, முடிஞ்ச வரலும் ஜாயின் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ பண்ணுங்க. தேங்க்யூ. Hi, very good morning. Good morning, sir. Good morning. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு யாருக்கா ஐடியா இருக்கா? ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை ரீப்ரோக்ராம் செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் நான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட குரூப்ல, உங்களுடைய கிளாஸ்ல நீங்க எதுல இருக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த இது இருக்கும்ல, பிரெயின் மாஸ்டரி கோர்ஸ், இந்த பப்ளிக் குரூப்லையும் யார் இருக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். நான் வாய்ஸ் கரெக்டா இருக்குல்ல? என்னோட வீடியோ கரெக்டா இருக்குல்ல? ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லப்படுது. அதாவது உங்கள் மனதை மறுபதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சடனா உடனே ஃபீல் ஆகிறது என்னன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்க வந்து நல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க,
நல்ல ஒரு மோட்டிவேட்டிவா இருங்க, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே எவ்வளவோ பயிற்சிகள், எவ்வளவோ டெக்னிக்கு எல்லாம் வந்து எல்லாருமே பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தரும் பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல அவங்களுடைய அந்த பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துவதற்காக இல்லையா, அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன், பாசிட்டிவ் திங்கிங்ஸ், அதே மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப சொல்றது, எழுதுறது, இது எல்லாமே பயிற்சி பண்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கு தனியா பயங்கரமா ஒரு விஷயம் செய்யறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு மேல பயங்கரமா ப்ராக்டிஸ், ஓப்பன் அப்போ அதுக்கு மேல பயங்கரமா ஏதோ ஒரு பண்றாங்க. இதெல்லாம் ஓகே தான், எல்லாரும் எல்லாமே பண்றாங்க தான். ரைக்கி பண்றாங்க, சவுண்ட் தெரப்பி பண்றாங்க, நிறைய ஹீலிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இஎஃப்டியும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி உண்மையிலேயே உங்க வாழ்க்கை மாறுச்சா, உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சா, உங்க வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசங்கள் நீங்க அனுபவிச்சீங்களா? இந்த கொஸ்டின் பதில் வேணும் இல்லையா? ரிசல்ட் இருக்குதா இல்லையா? சும்மா வந்து நம்ம டெய்லியும் இதை பண்றேன் அதை பண்றேன்னு பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல நமக்கு வந்து முழுசா ரிசல்ட் வரும் இல்லையா? ரிசல்ட் வராம சும்மா உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீங்களும் காலையில 4 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மெடிடேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம போனோம்னா அது வந்து ஜீரோவா இருந்தா இது எந்த விதத்துல நியாயம்? உங்களோட உழைப்பு வேஸ்ட், உங்களோட தூக்கம் வேஸ்ட், உங்களோட எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஸோ அப்போ இந்த ரீப்ரோக்ராம் அதை வந்து மாத்தி பாருங்க, மாத்தி செய்யுங்க. நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா நடங்க, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி உண்மையில அதெல்லாம் நடக்குதா, அதெல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னா நடக்காது. அதான் உண்மை. புரியுதா? நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும். 24 ஹவர்ஸும் நம்ம கிட்ட பேசுறோம். ஸோ அந்த பேசுறது என்னங்கிறது நமக்கு தெரியும். மெயின் கான்செப்டே அதுதான், ப்ராப்ளமே அதுதான். ஏன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். அதாவது ஒரு 18 வயசுக்குள்ளார 1,00,000 வார்த்தைகள் வந்து நம்ம மூளைக்குள்ள போகுமா? 18 வயசுக்குள்ளார. ஸோ நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு 40,000 to 50,000 வார்த்தைகள் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும். இதுல ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஸ்டோரேஜ் ஆனது இவ்வளவு. அப்போ தொடர்ந்து நம்ம மூளைக்குள்ளார ஒரு லோடு ஏறிட்டே இருக்கா இல்லையா? ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த மெசேஜ் உள்ள போயிட்டே தானே இருக்கு. நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 1,5 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் இருக்கு. அதுல நம்ம 1,5 லிட்டர் ஊத்திட்டு இன்னும் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் ஊத்தலாம்னு நினைச்சா அது சாத்தியப்படுமா? அது என்ன ஆகும்? வலிஞ்சு கீழே தான் போக ஆரம்பிக்குமே தவிர நம்மளோட உள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? அது வந்து ரீஃபில் பண்ணவெல்லாம் முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அந்த தண்ணிய கொஞ்சம் கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். ஸோ அப்படி வேணா ஏதாவது நம்ம செய்யணும். ஆனா அந்த நிறைஞ்சிருக்கிறதுக்கு மேல திரும்ப ஊத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இதே நிலைமை தான் உங்க பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து கண்டதையெல்லாம் கேட்டாச்சு. உங்க அப்பா சொன்னது, உங்க அம்மா சொன்னது, உங்க ஃப்ரெண்டு சொன்னது, உங்க வீட்டுக்காரங்க சொன்னது, உங்க சொந்தக்காரங்க சொன்னது, உங்க டீச்சர் சொன்னது, ஸ்கூல் பசங்க சொன்னது, ஸ்கூல் டீச்சர்ல
ஹெட் மாஸ்டர் சொன்னது, இப்படி எவ்வளவோ இருக்கு இல்லையா? இதெல்லாம் முடிச்சு கடைசியில வந்தா காலேஜ்லயும் ப்ரொஃபசர் சொன்னது, அதையெல்லாம் தாண்டி அங்கிருந்து கொஞ்சம் டிராவல் ஆகி வந்தா கணவன் சொன்னது, கணவனோட வீட்டுல இருக்கிறவங்க சொன்னது, மனைவி சொன்னது, மனைவி வீட்டுல இருந்து சொன்னது, இப்படி எவ்வளவோ நிகழ்வுகள். தொழில்ல போனா தொழில்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய பழக்கம், அங்க ஸ்டக் ஆயிடுச்சு இருக்கக்கூடிய சார். சார் ஸ்டக் ஆகியே மடி வருதுங்க. யாருக்காவது கட்டாயி வருதா? யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குதா? நான் பேசுறதுல இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இவ்வளோ இடத்துல இருந்து இவ்வளோ செய்திகளை வாங்கி 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 நம்ம ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்காலே கிளியரா இருக்கு சார். அதை விட டவரோட கிளாரிட்டி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி நிறைய லோடா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் சடால் எட்டி குதிச்சு ஒரு இதை கத்துக்கிட்டேன். அதாவது ஒரு மேனிஃபெஸ்ட் சிஸ்டத்தை, ஒரு விசுவலைசேஷனை, ஒரு அஃபர்மேஷனை கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டும் பேனாவை எடுத்து பரபரன்னு எழுதி அப்படி தூக்கி போட்டா நம்ம மூளைக்குள்ள போகுமா அது? ஏன்னா அங்க கேப்பே இல்லை. அங்க ஆல்ரெடி எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. அதுக்கு மேல இதையும் தூக்கி போட்டீங்கன்னா குப்பைக்கு மேல குப்பையா தான் கிடக்கும். இங்கதான் ப்ராப்ளம். இங்கதான் உங்களால அதை சக்சஸா பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த அஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி அந்த விசுவலைசேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான திங்கிங், இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சக்சஸ் ஆகாம நீங்க ஃபெயிலியர் இருக்கீங்கன்னா இதுதான் காரணம். இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம கிட்ட என்னத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம், நம்ம என்னெல்லாம் நம்ம கிட்ட பேசுறோம், எந்த நிலைகள்ல பேசுறோம், என்ன மாதிரி பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பேசுவோம், நமக்கு கிடைச்ச அறிவை வச்சு பேசுவோம் இல்லையா? ஒரு 5 வயசுல இருந்து நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுதோ, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தோமோ, என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதைத்தான் நம்ம பேசுவோம். மாத்தி யாரா பேசுவீங்களா? அதானே பேசுவீங்க. உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதைத்தான் பேசுவீங்க. நாலேஜ் இல்லாத விஷயத்த நீங்க பேச மாட்டீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, நமக்கு தெரியாமையே நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ட்ரோமாஸ், பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய சிந்தனைகள், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்பீட்டடா நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு டீச்சர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் திருந்தவே மாட்டேன், இந்த மரம் மண்டையில மேக்ஸுங்கிறது ஏறவே ஏறாது இல்லையா, இதெல்லாம் வந்து சூன்ய, கணக்கு சூன்யம் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அந்த டீச்சரு ஒரு தடவை திட்டி இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு வருஷம் பூரா திட்டிருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்கு உங்க மண்டையில, உங்க மூளையில, உங்க கான்சியஸ்னஸ்ல இது ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டு நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, உங்களுக்கு கணக்கு வருமா? வராது இல்லையா? தடுமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம டீச்சர் ஒரு வருஷமா இதை சொல்லி 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 உங்களோட முழு தன்மையவே உடைச்சிட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம மூளையில அது ஸ்டோர் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் பணம் பற்றிய விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லி 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 உங்களை இப்படி பண்ணிட்டாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, கான்சியஸ்னஸ், நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதுல வந்து நம்ம சொன்ன எல்லா நிகழ்வுகளுமே பக்காவா ஸ்டோர் ஆயிடுச்சு. வண்டி வண்டியா புழுகு மூட்டை புழுகி வச்சிருக்காங்க. உங்களை யாரு காப்பாத்துறது? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நீங்க இப்ப நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நபர், நிறைய விஷயங்களை கடந்து வந்துருக்கு. ஆனா இதை என்ன பண்றது? இதுதான் காலங்காலமா அந்த டீச்சர் உண்மையிலேயே உங்களை திட்டினாங்கல்ல, உங்களை கிட்ட அப்படியெல்லாம் பேசினாங்கல்ல, அந்த ரியாலிட்டியில நீங்க அப்படியா? ரியாலிட்டியில நீங்க அந்த மாதிரியா? எந்த டீச்சரு எந்த சப்ஜெக்ட் மோசம் சொன்னாங்களோ
அந்த சப்ஜெக்ட்லயே நீங்க இன்னைக்கு டீச்சரா இருப்பீங்க. அங்கதான் விளையாட்டே இருக்கு இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க? ஒண்ணுல ஃபெயிலியர்னு சொல்லி உங்களை போட்டு குத்துன ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டரா இருக்கிறீங்க இன்னைக்கு. நிலைமை பாத்தீங்களா? எஸ். அப்போ நம்ம பிரெயினை நம்மள அந்த மாதிரி எல்லாம் போட்டு கசக்கி புளிஞ்சு நம்மள சொல்லி மண்டையில போட்டு ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஏத்தி வச்சுக்கிட்டு நம்ம புதுசா ட்ரை பண்ணும் ஒரு ஒரு புது குப்பையகத்துக்கு தபால் அதுல போடுறதுக்கு முயற்சி பண்ணும். அது எப்படி அதுக்குள்ள போகும்? எப்படி அது சாத்தியமாகும்? இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய செவுருங்க, நல்ல அழகான உயரமான ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு செவுரு. அந்த செவுருல வந்து வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சைட்ல வந்து நிறைய காரு, பைக்கு, பஸ்ஸு, நம்ம ஊர் பஸ் தெரியுமில்ல, போகும்போதே கருப்பு புகையை தான் அப்படி புஷ்ஷுன்னு அடிச்சுட்டு போகும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடி, இல்லையா? அது கவர்மெண்ட் பஸ் பூராம புகையோட தான் போகும். அது எதுவுமே ஒழுக்கமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் புகை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போறவன் வரவன் எல்லாம் பார்க்க போட்டு துப்புறான். அது இல்லாம நிறைய சளி எல்லாம் அது மேல தெரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, எல்லா செவருக்கும் வெள்ளை அடிங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் ஓடி போய் அந்த செவருக்கு வெள்ளை அடிச்சிட்டீங்க. வெள்ளை அடிச்சா இது திரும்ப வெள்ளையாகுமா, கருப்பாகுமா, மோசமாகுமா? மோசமா தானே ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வெள்ளையடிச்சு வச்சதுலதான் இவங்க எல்லாம் சேர்ந்து கருப்படிச்சு வச்சுட்டாங்க, மாசப்படுத்திட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெள்ளை அடிச்சா பத்தாது, உள்ள இருக்கிறதையெல்லாம் சுரண்டி எடுக்கணும். ஏன்னா மழை தண்ணி பட்டா கூட உள்ள இருக்கிறது வெளியே வந்து அந்த வெள்ளையில வெளியே தெரிய ஆரம்பிச்சோம். அதே மாதிரிதான் இங்க போற பஸ், இந்த எச்சி துப்புறது, இந்த மக்கள் வந்து அதுல கண்டதையெல்லாம் வந்து தேக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா திரும்ப அந்த வெள்ளை அடிச்ச செவுரு திரும்ப நாசமாயிடும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஃபைன் போடணும், நீ ஒழுக்கமா புகையடிக்காம போன்னு சொல்லணும். யாராவது அங்க எச்சி துப்புறது, யூரின் போறது, கண்டதை அதுல தேய்ச்சி வைக்கிறது, இந்த வேலைக்கு இன்னுமே எழுதி வைக்கணும், இந்த இடத்துல அசுத்தம் பண்ணாதீர்கள், அப்போ இந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம எழுதி வைக்கணும். அப்பதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா திரும்ப அதே மாதிரி ஆயிடும். அந்த வந்து சுத்தமா சுரண்டி எடுத்து கிளீன் பண்ணி புதுசா சுண்ணாம்பு அடிக்கும். அப்பதான் அந்த செவுரு வந்து பளபளன்னு சுத்தமா இருக்கும். இல்லைன்னா சின்னதா ஒரு மழை பட்டா கூட உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இதான் நடக்கும். இதானே ஆக போகுது. இதே மாதிரிதான் உங்க மூளையும். காலங்காலமா உங்கள்கிட்ட சொல்லி 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 தலையில ஏத்தி வச்சதையெல்லாம் உன் மூளையே ஃபுல் ஆயிருச்சு, நிறைஞ்சிருக்குது, வலிஞ்சிட்டு இருக்குது. இதுல கொண்டு போய் புதுசா ஒன்ன போட்டு நான் அஃபர்மேஷனை சொல்றேன், நான் வந்து விஷுவலைஸ் பண்றேன், நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு நம்ம போய் பண்ணனா நம்ம மூளை எப்படிதான் அதை எப்படிதான் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரும்? ஏன்னா நம்ம குப்பையோட குப்பையா எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கலாம். கருப்பா இருக்கிறதுக்கு மேல சோறு ஒரு வெள்ளை அடிச்சு அப்படியே வச்சு ஒரு மேக்கப் பண்ணி நிறுத்தலாம். ஆனா அது ரியலா சரியாகாது, இல்லையா? ரியலா சரியாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அந்த இடத்த வந்து அந்த நிலையை வந்து நாம மாற்றி அமைக்கணும். அப்போ நம்ம அதை என்ன பண்றது? அந்த பாஸ்ட் லைஃப், இல்லையா? ஏன்னா பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா நீங்க அதை வந்து அந்த நிகழ்வை கேட்டு தெரிஞ்சு வளர்ந்து வாழ்ந்து கடைசியில் அது என்ன ஆயிருன்னா உங்களோட நம்பிக்கையில ஒரு பொருளாக மாறிடுச்சு. அப்படிதானே? பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணத்தை வந்து பக்குவமா பார்த்து பார்த்தா செலவு பண்ணும், இது ஒரு வார்த்தை. அதை அப்படியே சொல்லி 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 பணம்னாலே உங்களுக்கு ஒரு பயமான விஷயமாக மாறிடும். உண்மையில அப்படியா? ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இதை பேசிட்டே இருக்கிறனால
தவறான இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வேண்டான்னு விட்டுருக்கலாம். மற்றவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து நமக்கு மண்டை அப்படியே கரகரான்னு சுத்துற அளவுக்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன கம்பெனிக்கு ஒரு 500 ரூபா போட்டவன் இன்னைக்கு 5000 கோடிக்கே அதிபதியா மாறி இருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பணம் போடலாமா வேண்டாமா நமக்கு சந்தேகமா தான் இருக்கும். ஆனா முதலீடு செய்யறது நம்ம ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். ஆனா இது எல்லாம் என்னதான் எப்படியெல்லாம் இந்த உலகம் ஓடிட்டு இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமா ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு எப்பேற்பட்ட அறிவுனா இந்த சுத்துவட்டம் என்ன கொடுத்ததோ அதை சார்ந்த அறிவு. அதனால பெருசா பிசினஸ் பண்ற ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு நபரோட கம்பேரிசத்துல நமக்கு அங்க வர முடியாது. நமக்கு வந்து அது நடக்காது. ஏன்னா நம்ம சூழல் அந்த மாதிரியான சூழல். நம்ம சின்ன வட்டத்துல சின்னதா அப்படி பணத்தை அப்படி பாதுகாத்து ஒரு சின்ன வீடு வாங்குறது, அப்படி கொஞ்சம் ஒரு மீறி போனா ஒரு கடை வாடகைக்கு விடுறது, இதுக்கு மீறி எல்லாம் நம்ம புத்தி போகாது, வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது நீங்க பெருசா சிந்திச்சு நீங்க கோடீஸ்வரன் அது இதுன்னெல்லாம் நீங்க விசுவலைசேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ நமக்கு என்ன மாத்தணும் அப்படின்னா இந்த சூழல்ல இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரை, அந்த ஹேபிட்ஸை, அந்த சிந்தனைய, அந்த பிலீவை அதான் சேஞ்ச் பண்ணும். இல்ல என்னாலையும் முடியும், நமக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன சொல்லணும்? நம்ம தாத்தா சொன்ன, பாட்டி சொன்ன, டீச்சர் சொன்ன கதைகளை எல்லாமே வாஷ் அவுட் பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ அந்த நம்பிக்கையை நமக்கு இல்லாம ஆக்குனாதான் புது நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வர முடியும். நேரடியா ஓட வேண்டியது, படபடான்னு ஒரு பேப்பர் எடுக்க வேண்டியது, கரகரான்னு எழுத வேண்டியது, தலைக்கொதிக்க போறேன் இப்படி பண்ணாப்புல எப்படி உங்களுக்கு நடக்கும்? அதனால நீங்க நிறைய முயற்சி பண்றீங்க. ஆனா அந்த முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகணும்னா இப்ப நம்ம என்னெல்லாம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மாத்தி பேசணும். நம்ம தனிமையில தானே நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பேசும். அப்போ உன்னால முடியாது, உனக்கு நடக்காது, உனக்கு ஆகாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. சம்டைம்ஸ் வந்து அந்த ஆள்கிட்ட நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது, பெருசா நம்ம மதிக்க மாட்டாரு. அவர்கிட்ட போய் நம்ம இதை பேசணும்னா தப்பா போயிருமே, நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அவாய்ட் ஆயிருவீங்க இல்லையா? அந்த ஆள்கிட்ட போய் பேசவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு குணம் இருக்கு. மேபி அவங்கள்ட்ட பேசினா சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சில ஈகோ விட்டுட்டு போனா சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. விசாரணம் ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா நமக்கு அப்படிதான் சொல்லிக்கிறோம். மதியார் படி மிதியாதே. உங்களை ஒருத்த மதிக்கலைன்னா நீங்க அவங்கள வந்து அந்த பக்கமே வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த புது உலகம் அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தரை சரியா மதிக்கல, நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நம்மளை வந்து மோசமா நடத்துறாங்க, நம்மளை வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்டையும் நீங்க அன்பு செலுத்துங்க, அவங்களையும் வந்து நீங்க சரிப்படுத்துங்க, அவங்களுக்கும் வந்து நீங்க வந்து தேவைங்கிறத உணர்த்துங்க. அப்படிங்கிறது தான் இந்த புதுவிதமான விஷயம். ஸோ நம்ம அதை தான் வந்து சரிப்படுத்தும். ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அவாய்ட் ஆகி போறது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. உறவுகளை வந்து பேணணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து யார் என்ன மாதிரி நம்மளை எது பண்ணாலுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல கேட்ட அந்த செய்திக்காக நிறைய விஷயத்த தொலைச்சிட்டோம். எவனோ ஏதோ காலத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 10 பேர் தான் இருந்தான், அதனால அவன் பெரிய ராஜாவா இருந்தா அந்த வார்த்தையை எழுதி வச்சுட்டான். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? நாங்க எடுக்கிற அல்லு எங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? எவனாவது ஒருத்தர் ஒரு 100 ரூபா கொடுத்தானா அவனுக்கு கீழே சரணம் போட்டு உழுகிறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களை போய் இப்படி எல்லாம் நியாயம் பழகி கொடுத்தா நியாயமா நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ். உண்மை அதுதானே? மனசை தொட்டு சொல்லு, இதுதானே ரியாலிட்டி. எஸ், பாருங்க போல்ட்டா சொல்லிட்டேன். ரியல் அதுதாங்க. அன்னைக்கு எவனோ நல்ல காசும் தங்கமும் வச்சிருக்கிற எவனோ சொன்ன லூசுத்தனமான வார்த்தை அது.
அத போய் இன்னைக்கு கேட்டு அப்ளை பண்ணா இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. அஹ் காசு சம்பாதிச்சே ஆகணும். எதையாவது பண்ணி கொண்டு வந்தே ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். இதுல வீராப்பு வேற பேசிட்டு நடந்தா நடக்குமா? ஏன் அப்போ நம்ம சில விஷயம் எல்லாம் வந்து தூக்கி வீசிட்டு போய்த்தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாம இது வந்து ஒரு உதாரணம். இது மாதிரி குப்பையா உங்க தலையில கொட்டி வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்லிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம் இல்லையா? பணம் எல்லாம் சாதாரணமா அவங்களுக்கு வந்து சேராது. அதை வந்து அப்படி பக்குவமா பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா எடுக்கணும். அதை வந்து சீக்கிரமா வெளியே விட்டுறக்கூடாது. அதை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் எல்லாம் சொல்லி வச்சேன். பணம்னால கடைசியில இவனு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, பணம்னா அது ஒரு பூதம். பணம்னா அது ஒரு ராட்சசன். அதுல இன்னொன்னு வேற. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல போகும்போது மல்டி பில்லியன் அப்படின்னு சொல்லும் போதும் மற்றவங்கள்ட்ட நீ பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியா பாக்கணும். ஏப்பா என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பணம் ஐயோ பணத்தை பத்தி பேசினா கெட்டவன், பணக்காரன் கெட்டவன், இப்படியே உங்களை சொல்லி மூளையில பதிய வச்சிருக்கிறாங்க. அப்படியா உண்மை? உங்களால ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு சம்பளம். அப்புறம் உங்களால யாருக்குதான் பிரயோஜனம்? இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. பணக்காரனா கெட்டவன், பணம் இருக்கிறவனா மோசமானவன், அவங்க அப்படி மோசம் இப்படி மோசம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? பணத்தை பத்தி பேசணும்னா பணம் பேய் சொல்றாங்க சார். பணம் பணம் பேய். பேயா இருக்காதா? மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா இந்த பணம் இல்லைன்னா மனுஷங்களுக்கு முக்கியமே இல்லைன்றது புரிய மாட்டேங்குது. பணம் இல்லைன்னா உங்க சாமியே தரிசனம் கொடுக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் சார். மனுஷால் தான் முக்கியம் முக்கியம் சொல்றாங்க. கடைசியில பார்த்தா பணம் இல்லைன்னா மனுஷனுக்கே முக்கியம் இல்லைன்றது தெரிய மாட்டேங்குது சார். பணம் இருக்கிறவன் தான் கோயில்ல தலைவரா மாற முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தர்மகர்த்தாவா மாறணும், இல்லைன்னா வந்து முஸ்லிம்ஸ்ல வந்து தலைவரா மாறணும் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி சொத்து பணம் எல்லாம் இருக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவர் இருக்கணும். அப்பதான் அவர் தலைவர். இன்னைக்கு பணம் தான் தலைவரையும் முடிவு பண்ணுது, தர்மகர்த்தாவையும் முடிவு பண்ணுது, எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த காலத்துல அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. நம்மளை வந்து முட்டாளா மாத்தி வச்சிருக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 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 இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோரேஜை போட்டு அமுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு, ஓகே நான் வந்து என்ன மாதிரி என்னோட பேசுறேன், என்ன மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது இது வந்து ஏகதேசம் ஒரு லூப்பு மாதிரி இருக்கும். சுத்திட்டே இருக்கும் அது. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அந்த லூப்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு செஞ்சு எப்படியாவது ரெடி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம முயற்சி செஞ்சு அதை செய்யலான்னு வரும்போது இது ஞாபகத்துக்கு வந்து பயந்துருவோம். அப்புறம் அதை மெதுவா கை வேண்டாம், ரிஸ்க்கு என்னதான் இருந்தாலும் சந்தேகமா இருக்கு, வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல போயிடும். மேட்ரு முடிஞ்சுதா? அதுக்காக திரும்ப திரும்ப நம்ம மண்டையை உடைச்சுக்கிட்டே இருப்போம், நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம காசு வீணா போகுதுங்கிறது தெரியும் வீணா போகுதுன்னு. அதை எதையாவது பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா பயமா இருக்கு, முடிவெடுக்கிறதுக்கு தைரியம். அதனால திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப கடன்லயே இருப்போம். திரும்ப திரும்ப நஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடை வச்சிருவாரு, ஃபெயிலியர் ஆயிடும், கடை தோத்து போயிடும், கடை நஷ்டத்துல போயிடும், ஏரியா லொகேஷன் மோசமாயிரும், கடை வந்து ரன் ஆகாது, தெரிஞ்சிருச்சு.
ஆனா இந்த பாவம் என்ன பண்ணுவாருன்னா அதை க்ளோஸ் பண்ணவே மாட்டாரு. போர்டை மாத்துவாரு, அதை செய்வாரு, இதை செய்வாரு, ஆஃபர் கொடுப்பாரு, என்னென்னமோ பண்ணி அதை நடத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு தவிர அந்த மார்க்கெட் என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. பொண்டாட்டியோட தாலி வரைக்கும் அடமானம் வச்சு ரோட்டுக்கு வர வரைக்கும் அதை முயற்சி பண்ணி கடைசியில எவனாவது வந்து அதை புடுங்கிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு அவர் வந்து தோத்து போவார். ஆனா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, பெரிய இந்த கார்பரேட் பண்றவங்க, அவங்களும் இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் போடுறாங்க. ஒரு இடத்துல போடுவாங்க, ஓப்பனிங் எல்லாம் செருமனி எல்லாம் பயங்கரமா பிலிம் ஆக்டர்லாம் வந்து ஒரு பிஸா கடையா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய மார்ட்டா இருக்கும், லூயி பிலிப்பா இருக்கும், பயங்கர பிராண்டடா இருக்கும். பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கொண்டு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க. அவன் கரெக்டா ஒரு 3 மாசம் தான் பார்ப்பான். பார்த்தா அந்த கடை பூட்டிட்டு போயிடுவான், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண கடையை சிம்பிளா அவன் ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிடுவான். அவனை பொறுத்த வரையிலும் அந்த இடத்தோட மார்க்கெட்டும் அந்த லொகேஷனும் நம்ம தப்பா டிசிஷன் எடுத்தோமா எடுக்கலையான்னு மட்டும்தான் சிந்திப்பான் தவிர பிசினஸ் என்ன நடந்தது, இதை வந்து எப்படி இந்த இடத்துலயே டெவலப் பண்ணலாம்னு சிந்திக்கவே மாட்டான். லொகேஷனை மாத்திட்டு போயிடுவான். இதை அப்படியே இதை பூரா கழட்டி வேற இடத்துல மாட்டி வேற இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இந்த லாஸ் ஆகி இந்த 3 மாசம் தான் லாஸ் பண்ணுவான், அதுக்கு மேல லாஸ் பண்ண மாட்டான், விட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மால் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் அங்கே நின்று மல்லு கட்டுறது. ஸோ இது வந்து உங்களை முடிச்சு விட்டுருவாரு. ஸோ இது நமக்கு புரியணும், நம்ம நமக்குள்ள என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், எதனால பண்றோம், நம்ம என்ன நம்மகிட்டயே பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இதுல வந்து முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் அக்செப்டன்ஸ். ஒரு தவறான ஒன்று என்று நமக்கு தெரியுது, இது வந்து தப்பு. படிப்பு, கணக்கு, அதே மாதிரி கணக்கெல்லாம் எனக்கு வராது, படிப்பெல்லாம் எனக்கு வராது, நானெல்லாம் அவ்வளவு அழகா இல்லப்பா, நான் என்ன பிலிம் ஸ்டாரா அப்படின்னு எல்லாம் தோன்றது, இதெல்லாம் என்னால முடியாது இப்படின்னு எல்லாம் எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்கும். இப்படிதான் உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க, உங்களை இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொன்னாலும் நம்ம அதை நம்பிடுறோம். ஆமா அப்படிதான் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். இந்த நம்பிக்கை தான் உங்களை அழிக்கக்கூடியதாக மாறுது. அப்போ நம்ம அந்த நெகட்டிவான நம்மளை பற்றிய தவறா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறது. ஸோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு மோசமான நிலை. ரெகனைசேஷன் நீட் டு சேஞ்ச். எதையா ஒண்ணு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு இருக்கு. நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன், இதை வந்து நான் மாத்திடுறேன், நான் வந்து இனிமேல் வந்து செய்ய மாட்டேன், நான் இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற வந்து நம்ம ஒத்துக்கிறது. ஆனா இது எப்படி அப்படின்னா, நான் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது. எப்படி வாழ்க்கை மாறும்? மாறாது. ஸ்மோக் பண்றது, நான் இனிமேல் ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன், இதோட வந்து நான் விட்டுறேன், நான் வந்து அதை விடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படின்னு சொல்றது. ஆனா நான் படிக்கிறேன்னு சொல்றது, ஆனா படிக்கிறதுக்காக முயற்சி பண்றேன்னு சொல்றது, ஆனா படிக்கிறது. எனக்கு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஸோ நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்றது, ஆனா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு ஸ்மோக்கிங் எல்லாம் விட்டுருவேன்ட்டு, ஒண்ணே ஒண்ணு அப்படின்ட்டு ஸ்மோக் பண்றது. காலையில் நேரமா எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டு திரும்ப தூங்குறது. இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே தப்புலதான் இன்னைக்கும் இருக்கிறீங்க, நீங்க சேஞ்ச் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் வேணும், நீட் டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு அதை செய்யறதே இல்லை. அது நம்ம எப்படி இருக்கணும், இன்னைக்கு இந்த இடத்துல இப்பவே, அதுதான் வந்து நம்ம அடுத்தது டிசிஷன் டு சேஞ்ச் மாத்தி இருக்கணும்.
ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவை இன்னைக்கே அப்ளை பண்ணணும், இன்னைக்கே அந்த விஷயத்த செய்யணும். நான் வந்து ஜிம்முக்கு போறேன், நான் வந்து நல்ல ஃபுட்டு மெயின்டைன் பண்ண போறேன், நான் ஃபிட்டா இருக்க போறேன், நான் வந்து இந்த கெட்ட பழக்கம்லாம் விட்டுற போறேன், நல்ல விஷயங்களை படிக்க போறேன், நல்ல விஷயங்களை கத்துக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவை இந்த இடத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த நிகழ்வுல உடனடியா அதை செய்யக்கூடியவர்களாக மாறும். அந்த கெட்டதை வேண்டான்னு விடுறது, அதுவும் நம்ம பண்றது இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா பெட்டர் யூ. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, இல்லையா? அத வந்து நிலைநாட்டுவது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து நம்ம அதை வந்து செயல்படுத்துவோம். இப்ப நான் ஹெல்த் கான்சியஸா இருக்கிறேன்னா நீங்க எல்லாத்துலயுமே உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய, ஒரு முக்கியத்துவத்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கணும், இல்லையா? உங்களை பார்த்தாலே அது தெரியணும். ஓகே, அவரு அப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றி அமைக்கும். ஆனா நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி எங்க இருப்போம்? ஃபர்ஸ்ட் நிலையிலேயே தான் இருப்போம். நம்மளை மாத்திக்க மாட்டோம். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா யுனிவர்சல் அஃபர்மேஷன்ஸ். நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசுறோம், நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும், திருந்தணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு பணம் படைத்த மனிதராக நாம் இருக்கிறோம், அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னா அந்த பணத்தை மதிக்கிறது, மற்றவங்கள்ட்ட தைரியமா சொல்றது, டேய் பணம் எல்லாம் பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத ஆணித்தனமா நமக்குள்ளாரையே சொல்லிக்கிறது, நம்மளை திருத்துறது. இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த கான்செப்டை எல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம வந்து இது நம்மளோட தேவை, இது நமக்கு வேணும், இது இருந்தாதான் நம்மளால எல்லாமே செயல்பட முடியும் அப்படின்னு கடவுள்கிட்டையும் சரி அந்த பிரபஞ்ச சக்திகிட்டையும் சரி நம்ம வந்து ஐ எம் அ மல்டி பில்லியனர், நான் உண்மையிலே பணம் படைத்த மனிதன், நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து ஏத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செயல்படுத்துறது. ஏன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போயிட்டு நல்ல தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வெளியே வர்றீங்கன்னு வைங்களேன், அங்க எல்லாம் வந்து நிறைய பேர் காசெல்லாம் கேட்டு உட்காந்துருப்பாங்க. உங்ககிட்ட நீங்க ஆல்ரெடி ரொம்ப பட்ஜெட்டா கரெக்டா ரொம்ப செலவெல்லாம் பார்த்து பருவச்சு பண்ணக்கூடியவர், உண்மையிலேயே வந்து பிச்சை எடுக்காம ரியலாவே கஷ்டத்துல ஒரு நல்ல டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. உங்களுக்கும் தெரியுது அவருக்கு ஏதாவது கொடுத்தா உண்மையிலே அவரு நல்லாயிருவாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு தெரியுது. ஆனா உங்ககிட்ட காசு இல்லை. உங்களால மீறி போனா 5 ரூபா கொடுக்கலாம், இல்லைன்னா 50 ரூபா கொடுக்கலாம். அவங்களால 500 ரூபா கொடுக்க முடியாது. என்ன பிரயோஜனம் உங்களால? யாருக்கு பிரயோஜனம்? நம்ம 500 ரூபா கொடுக்கக்கூடிய மனிதரா மாறணுமா வேண்டாமா? 5000 ரூபா கொடுக்கக்கூடிய மனிதரா மாறணுமா வேண்டாமா? இதுதானே சிறப்பு, இதுதானே ஆன்மீகம், இதுதானே உண்மை, இதுதானே ரியாலிட்டி. ஆனா அதை விட்டுட்டு நம்ம 5 ரூபா கொடுக்கறதையே பெருசா பார்த்துட்டு நடக்கிறது. நானெல்லாம் மெயினா 10 பேத்துக்கு அப்படி 5 5 ரூபாயா இவர் வந்து தர்ம பிரபு. அப்படியே அந்த தட்டு வச்சிருக்கிறவன் எல்லாத்துக்கும் 5 ரூபா காயின், இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் தர்ம பிரபு அமைவர். இதெல்லாம் வந்து சரியா? இதெல்லாம் வந்து கரெக்டா? ரியாலிட்டி அப்படியா? நீங்க தர்ம பிரபுவா இந்த 5 ரூபா போட்டு போன என்ன? உலகத்துல நீங்க ஊருக்குள்ளார ஊருப்பட்ட பிச்சைக்காரனை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பைசா போடக்கூடாது அவனுக்கு. இந்த மாதிரி யாருக்காவது 500 ரூபா 5000 ரூபா ஒன்னா கொடுக்கணும். நீங்க அந்த இடத்துக்கு தான் வரணும், அங்கதான் வரணும். அப்ப இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் வளர மாட்டாங்க. உண்மையிலே கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க தங்கச்சிக்கு போய் காசு கொடுங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கான விஷயங்களை செய்யுங்க.
அதையெல்லாம் விட்டுட்டு உங்க அம்மாவை, அப்பாவை, உங்க டீச்சர்ஸ யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு நீங்க காசு கொண்டே கொடுங்க. அதை விட்டுட்டு பெரிய இது மாதிரி ரோட்ல போறவனுக்கெல்லாம் 5 ரூபா கொடுக்கறது, 10 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க செய்யாது. கோயில்ல கொண்டு போய் 50 லட்சம் ரூபா போடுறது, இதெல்லாம் பைத்தியக்காரதம். இதெல்லாம் செய்யக்கூடாது. அங்க கொண்டு போய் காசு போடுறது. உங்க அக்கா அவங்க பாவம் கஷ்டத்துல இருக்காரு. அவரு வேற அவங்க மச்சான் வேற இறந்து போயிட்டாரு. உங்களால முடிஞ்சது ஏதாவது 1000, 2000, 3000 மாசத்துல 6 மாசத்துக்கு ஒரு தடவை எதையாவது அந்த குழந்தைய வளர்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுங்க. இல்லையா? அதெல்லாம் செய்யுங்க. உங்க சித்தப்பா பொண்ணு ஒருத்தர் கணவர் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு கல்யாணம், ஒரு 5000, 10,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் கண்ணை முடிக்கிறது. இங்க கொண்டு போய் 5 ரூபா 5 ரூபா போடுறது, கொண்டு போய் கோயில் உண்டியில காசை போடுறது, இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. பணத்தை நல்லபடியா நிறைய நிறைய பேத்துக்கு நீ நீ கோடிக்கணக்கில் கொடு. கோடிக்கணக்கில் கொடு. உங்க எல்லாத்துக்கும், சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு வேணா அந்த பிச்சைக்காரனுக்கே ஆளுக்கு 50,000 50,000 கொடு. அவன் நாளைக்கு பிச்சை எடுக்குமா, ஏதாவது தொழிலுக்கு போயிடுவான். மேக்சிமம் ஆளுங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஒரு புரிதல் இருக்கிற சில நபர்கள்லாம் எந்திரிச்சு அவன் போயிடும். அந்த 50,000 கிடைச்சதுன்னா போய் குடிக்கிறவன், மோசமா போறவன், அப்படியெல்லாம் போய் அவன் அவன் செத்து போயிடுவான் கொஞ்ச நாள். அவனை பத்தி நம்ம கடவுள் கடவுள் அதை பார்த்துட்டு போக போறேன். அதை பத்தி நம்ம கவலைப்படாது. நம்ம நம்ம சைட்ல சிந்திக்கலாம். அதுல ஒரு 4 பேர் எந்திரிச்சு தொழில் பண்ண போய் நாளைக்கு காலையில அதே இடத்துல பலூன் வித்துட்டு இருந்தான்னு வைங்களேன், நீங்க பிச்சைக்காரனை தொழிலதிபதியை மாத்திட்டீங்களா? சோ அந்த மாதிரி தான் நம்மளோட சிந்தனைகள் வரணும். இந்த பழைய சிந்தனைகளை வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை மோசமாக்கிட்டு மற்றவங்களையும் மோசமா மாத்துற வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. புரியுதா? சோ அந்த ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட், இதெல்லாம் மாத்தி அமைச்சாதான் நீங்க மேல வருவீங்க. உண்மையிலே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம நடக்கக்கூடியவர்களாக மாறணும். நம்ம முடிவுகள் எப்படி எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முடிவுகள் எடுத்ததை செயல்படுத்துறது எப்படிங்கிறது நமக்கு தேவை. பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம எடுத்த முடிவுகளை, நம்ம கிட்ட பேசுற பேச்சை, நம்ம பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவா இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கிட்ட மட்டும் பேசக்கூடாது. நம்ம நேரடியா மற்றவங்கள்ட்டையும் பேசணும். தைரியமா பேசணும். நம்ம இதெல்லாம் என்னால பேச முடியும் அப்படின்னா, நான் உண்மையிலே பல லட்சங்கள், ஆயிரங்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன் அப்படின்னா, தைரியமா இந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. நம்ம செய்யற விஷயத்த, நான் ஒரு மல்டி பில்லியனர், நான் இன்னும் உண்மையிலே கோடிகள் சம்பாதிச்சு கொண்டிருக்கேன். டெய்லி 1 லட்சம் 2 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன். உண்மைங்க, உண்மையிலே சம்பாதிக்கிறேன் நான். அப்படிங்கிறத நான் உண்மையை உங்கள்ட்ட ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட மனசு எந்த கவலையும் இல்லாத இடத்துக்கு நம்ம வரணும். அப்பதான் நம்ம உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வர முடியும். இவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்கிறத வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லாதீங்க. யார்கிட்டனா, உங்க ரொம்ப கூட இருப்பாங்க. அதாவது பணமே இல்லாதவன்ட்ட பணத்தை பத்தி பேசக்கூடாது. சாப்பாடே இல்லாதவன்ட்ட உணவோட ருசியை பத்தி பேசக்கூடாது. அது தப்பு. அந்த மாதிரிதான். ஆனா நம்மள மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோங்கும் போது நம்ம எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மளை நம்மளோட மூளையும் நம்மளோட செயல்பாட்டுகளையும் மாத்தி அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்க நம்ம தைரியமா சேலஞ்ச் பண்ணி சொல்லணும், எஸ், ஒரு நாளைக்கு நான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். இது உண்மை. நான் 100 ரூபாய்க்கு வெறும் 60 ரூபாயோட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன். இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேங்க. சோ இந்த நிலை எனக்கு மாறினதுக்கு கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்லணும் இது, இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர, இதுதான் முக்கியம். சோ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? எவன் பசியில இருக்கிறானோ அவன்கிட்ட போய் என்ன டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு பேசுறது. ஒரு ஏழைகிட்ட போய் பெருமை பேசுறது, அதையெல்லாம் செய்யணும். ஏழையா இருக்கானா, அவன் மேல தோல்ல கை போடுங்க, பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுங்க. கொடுத்து நீ எப்படியாவது மேலவான்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் கொடுங்க, கை கொடு. அததான் அந்த ஜெயின் சமூகம் செய்யறாங்க.
ராஜஸ்தான்காரனை பார்த்து நீங்க சங்கடப்படுறீங்கல்ல, அவங்கள இந்திக்காரனை பார்த்து கவலைப்படுறீங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கடையை போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. நம்மளோட எல்லா மார்க்கெட்டும் அவங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த ஊரை வேணாலும் எடுத்துங்க, தமிழ்நாட்டுல ஆகட்டும் கேரளால ஆகட்டும். இன்னைக்கு கேரளால கொஞ்சம் கம்மி, ஏன்னா அவங்க விடுறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல 90% சிட்டியும் அவங்க கையில தான் இருக்கு. ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா தான் இப்போ தமிழ் மக்கள் வந்து வாழக்கூடிய இடமா இருக்குது. சிட்டி பூரமா அவங்க கையில இருக்கு. ரீசன் என்னன்னா, அவங்க செஞ்ச இந்த வேலை 10 பைசா பிச்சைக்காரனுக்கு போட மாட்டான். ஆனா அவனோட கூட இருக்கிற வேலைக்காரனை பக்கத்துல ஒரு கடையை போட்டு அவனுக்கு ஒரு பணத்தை போட்டு அவனை இன்வெஸ்ட் பண்ணி அவனை கடையை தொடங்க வச்சிருவான். அந்த சப்போர்ட்னாலதான் இன்னைக்கு இத்தனை பேரு வந்து கூஞ்சிட்டாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்க கோயில்லயே வந்து பணம் கொடுக்குறாங்க. நம்ம கோயில்ல எல்லாம் நமக்கு என்னங்க கொடுப்பாங்க? வாங்கதான் செய்வோம். யாராவது தர்றாங்களா? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நான் முஸ்லீம், நீங்க வந்து இந்துவா இருக்கீங்க, எல்லாத்தையும் தான் நான் கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றதுனாலதான் கேட்கிறேன். எந்த கோயில கூப்பிட்டு உங்களுக்கு லோன் தராங்க? சொல்லுங்க பாப்போம். வேணா நீங்க 10,000 கொண்டே கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க, நீங்க 5 லட்சம் கொண்டே கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க. இதுதானே செய்வாங்க. ஏன்? யார் நமக்கு சப்போர்ட் பண்றான்? எந்த கோயில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது? இன்னைக்கு அங்க இருக்கிற கோயில் 5 கோடி கொடுக்குது அவனுக்கு. ஜெயின் கோயில் கொடுக்குது 1% இன்ட்ரெஸ்ட், 0.5% இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குது. நீ வந்து இத்தனை வருஷத்துக்கு பணமே கட்ட வேண்டாம். சப்போர்ட் பண்றான் அங்கிருந்து. அதனாலதான் இந்தியா பூரா பிசினஸ் பண்றான். நமக்கு என்ன இருக்குது? சோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம கிட்டயே இருக்கிற நிறைய குப்பை வச்சிருக்கிறோம். நம்ம அந்த குப்பையெல்லாம் வந்து சரி பண்ணாம நம்மளால எதையும் பண்ண முடியாது. அப்ப சரி, நம்மளால முடிஞ்சதை நம்மளாவது செய்யலாம். நம்ம நெகட்டிவா திங்க் பண்றதையெல்லாம் விட்டுறலாம் இல்லையா? உங்களால முடியாது, உங்களால நடக்காது, உங்களால செய்ய முடியாது இப்படிங்கிற எல்லா சிந்தனையும் நீங்க வந்து இந்த இன்னொரு கதை இருக்கு. என்னன்னா, இந்த குழந்தைகள்லாம் வந்து புக்ஸை தொட்டா நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதை வந்து தொட்டா அப்படியே வந்து புக்கை தொட்டு பழகி நல்லாயிருவான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க. ஒரு தீய தொட போகுது அப்படின்னா நீங்க ஓடி போய் என்ன பண்ணுவீங்க? அந்த தீய தொடாத அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்த நம்ம கவனிக்கிறதே இல்லை. அது நிறைய இருக்கு. நெகட்டிவான விஷயங்களை நம்ம வந்து ஆழ்ந்து கவனிக்கிறோம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் உங்க கிட்டயும் நீங்க பேசும்போது நீங்க நிறைய இடத்துல நெகட்டிவா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க பிரெயின்ல வந்து நிறைய இதான் பணம்னா பேயின்னு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த நெகட்டிவை நமக்குள்ள இல்லாம ஆக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்மளோட தப்ப பேசுறத, நம்மளையே நம்ம பிளேம் பண்றத, நம்மளே திட்டுறத, நம்மளே கில்ட்டி ஃபீல் வைக்கிறத லவ். என்னமோ இருக்கட்டும், நீங்க எல்லாம் வாழ்ந்தாச்சு, தப்பு பண்ணியாச்சு, பேசியாச்சு, நடந்து போயிடுச்சு, போட்டோம். இப்போ நீங்க ஒரு சூப்பர், நீங்க ஒரு நல்ல நபர், நீங்க ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருக்கக்கூடிய, நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆள். எஸ், ஐம் ஓகே. நான் வந்து என்னமோ பண்ணிட்டேன், ஓகேயா உட. இன்னைக்கு நான் இன்னையிலிருந்து நல்லதா இருக்க போறேன். ஏத்துக்கலாமா இல்லையா? நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நம்மகிட்டயே நல்லதை பத்தி நம்ம பேசலாம்ல. நான் நல்ல பணம் படைத்த மனிதன், ஐ எம் மல்டி பில்லியனர், நான் என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு சொல்லாமா இல்லையா? எஸ் ஆர்னோ? உட்கார்ந்து எழுதலாம் இல்ல? உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறோம். நாங்க 30 days ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். உட்கார்ந்து எழுதுங்க. ஏன்னா உங்க மூளையோட சிஸ்டம் என்ன தெரியுமா? எழுதுறத அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும், சீக்கிரமா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனாலதான் சொல்றது எழுதுங்க அப்படின்னு. சரி, எழுதுறது மட்டும் பத்தாது, அந்த எழுதுனதை உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். நானெல்லாம் என்ன பண்றேன், உட்கார்ந்து எழுதுறது இல்லை. இப்போ நம்ம
முருகேசன் சார் வந்து ஒரு இது போட்டிருக்கிறாரு. நம்ம 30 days ப்ரோக்ராம்ல போட்டாங்கன்னா உட்காந்து படிச்சு பார்ப்போம். ஏன் தெரியுமா? உங்களுக்காக இல்லை, கரெக்ஷன் பண்றதுக்காக இல்லை. அதை படிச்சேன்னா நான் அதுவாக மாறுவேன். பெனிஃபிட் எப்படி பாத்தீங்களா? இந்த கோர்ஸ் கவுன்சிலருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறோம். என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறோம்? இதையெல்லாம் வந்து படிச்சு பார்க்கணும்னு சொல்லி. அவங்க படிச்சு பார்க்கறாங்களோ இல்லையா, நான் படிச்சு பார்ப்பேன். ஏன்? அது எனக்கு நல்லது. சார் எழுதுன ஒரு வேர்ட்ஸும் நான் படிக்கும் போது அது என்னோட மூளையில நானாக அது உருவாக ஆரம்பிக்கும். நல்ல விஷயம். அப்ப நீங்க எழுதி போட்டாலும் நான் உட்கார்ந்து படிக்கிறேன். நம்ம கோர்ஸ் கவுன்சிலரை உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. எழுதுறவன் நல்லா ஆகுறீங்களோ இல்லையோ, படிச்ச நாங்க நல்லாயிருவோம். அப்ப நீங்களும் நீங்க எழுதுனதை படிக்கணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எழுதுனதையே உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். நம்ம என்ன எழுதி இருக்கிறோம் அப்படிங்கிறத சவுண்டாவும் படிக்கணும், நார்மலாவும் படிக்கணும், உங்களுக்குள்ளாரையும் படிக்கணும் நீங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சவுண்டா ஒரு தடவை படிச்சு பார்க்கணும், சவுண்ட் இல்லாம ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். இப்படி படிச்சு பார்க்கும்போது நம்ம பிரெயின் புது விஷயத்தை ஏத்துக்கும். இப்பதான் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்பதான் உண்மையிலேயே நீங்க வந்து இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு கெந்துச்சுன்னு நான் அம்பானி ஆக போகிறேன், இப்படியே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் வந்து விசுவலைஸ் பண்றேன், ஒன்னும் நடக்காது. இதனாலதான் பிரச்சனை. இந்த கரெக்ஷனையே புரியாம நீங்க தலையில நிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உறக்கச் சொல்லணும். நான் தினசரி 2 லட்சம் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன். 10,000 ரூபாய் செட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 10,000 ரூபாய் செட் பண்ணேன். ஒரு நாளைக்கு நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் தாண்டிட்டேன். அதையெல்லாம் தாண்டிட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம். சோ அதுவும் வந்து ரீச் ஆயிட்டேன். இப்போ 1 லட்சம் 2 லட்சமா மாத்திருக்கேன். சோ டெய்லியும் 1 லட்சம் கன்ஃபார்ம் என் அக்கௌண்ட்டுக்கு வரும். எப்படி வருதுன்னு கேட்காதீங்க. பல வழிகள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்துமே வந்துகிட்டே இருக்கு. சோ அக்கௌண்ட்ல எப்பவும் பணம் 1 லட்சம் 2 லட்சம் வந்துகிட்டே தான். சோ இது வரணும் அப்படின்னா நீங்களும் உங்களை மாத்தணும், உங்களை சேஞ்ச் பண்ணணும், தைரியமா சொல்லணும். ஆனா ஒரு கிராட்டிடியூட் கூட வந்து சொல்றதே கிடையாது. நீங்க வந்து இந்த காலையில 8 மணிக்கு நான் இந்த கிளாஸ் முடியும் போது உங்கள்ட்ட சொல்லுவேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க ஷேர் பண்ணுங்க, இந்த கிளாஸ்ல என்ன கிடைச்சது சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி உண்மைகளை உறக்க சொல்லும். சொன்னா நீங்க சொல்றதுல வேணா கொஞ்சம் மேல கீழே இல்லைன்னா கொஞ்சம் நடந்தது, கம்மியா நடந்ததுன்னு வேணா நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில அது உண்மையிலேயே பல மடங்காக மாறி, அதுக்கான பிளாட்ஃபார்ம், அதுக்கான இடம், அதுக்கான சூழல் இது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணுமா வேண்டாமா? கிராட்டிடியூட் சொல்லியே ஆகணுங்க. நீங்க கிராட்டிடியூட் சொன்னாதான் உங்க வாழ்க்கை மாறும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே வச்சிருக்கிறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் லூசு கிடையாது. இது கடைசியில வந்து எல்லாம் பேசுங்க சொல்லுங்கன்னு சொல்றது சும்மா இல்ல, ஏதோ விளம்பரத்துக்கு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க அதை சொல்லதான் நீங்க வளருவீங்க. சின்ன சின்னதெல்லாம் சொல்லுங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? தலையில சீப்படுத்தி சீவனா கூட சொல்லுங்க, உங்க முடி அழகா இருந்தா கூட சொல்லுங்க, இங்க பேசுங்க பேசுங்கன்னு ஏன் சொல்றோம்? எனக்கு தனியா கால் பண்ணி பேசுறாங்க. ஷியாமா மேம் நேத்து ஏதோ 2-3 விஷயம் எனக்கு சொன்னாங்க. ஆனா இங்க பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு போன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்றீங்க, இது ஆயிருச்சு அது ஆயிருச்சு, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இது நல்லதா இருக்கு. ஒரு 2 நாள் இதெல்லாம் சொன்னா சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க இதை சொல்ல ஆரம்பிச்சாதான், மத்தவங்கள்ட்ட நல்ல சவுண்டா உங்களோட சக்சஸ சொன்னாதான் உங்க சக்சஸ் பலாயிரம் மடங்காக மேல வரும். நான் என்னோட சக்சஸ் எல்லாமே சொல்றேன்ல. சும்மா ஒரு கார்ல போனா கூட அந்த இதை வந்து இங்க பேசுவேன்.
ஏன்னா நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். நான் அதைத்தான் உங்களுக்கும் கத்துக் கொடுக்குறேன். சோ அதெல்லாம் பேசணும், வந்து சொல்லணும். எனக்கு இது நடந்தது, இது நடந்தது, இது ஆச்சு, இப்படி ஆச்சு. எதுக்கு கூச்சப்பட்டு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க? என்ன ஆலோசனை? அவங்க பேசட்டும், இவங்க பேசட்டும், என்ன கான்செப்ட் இது? அவங்க பேசி அவங்க நல்லாயிருவாங்க. நீங்க எப்ப நல்லாகிறது? நீங்க எப்ப அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வர்றது? அப்போ உங்களுக்கு கத்தி பேசுறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல? அதுதான் இந்த இடம். அதுதான் நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க, பேசுங்க, பேசுங்கன்னு நான் கத்திட்டு கிடக்குறேன். ஒன்னும் புரியறது இல்ல. சும்மா வர வேண்டியது, எதையாவது சொல்ல வேண்டியது, போக வேண்டியது. டெய்லி சக்சஸ் நடக்கும்னு நீங்க நம்பினா, இப்ப இப்படி வச்சுக்கலாம் கான்செப்ட். நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். டெய்லி எனக்கு வந்து ஒரு சக்சஸ், நான் அப்படிதான் நினைப்பேன். நான் டெய்லி ஒரு சக்சஸ் உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சா, என் வாழ்க்கையில சக்சஸ் நடக்குமா நடக்காதா? டெய்லி ஒரு சக்சஸ நான் இங்க பேசியே ஆகணுங்கிற எண்ணம் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் என்னோட மைண்டே. காலையில 8 மணிக்கு வந்தா நேத்து என்ன நடந்தது நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு மைண்ட் வச்சிருந்தேன்னா, டெய்லி எனக்கு ஒரு நல்லது நடக்குமா நடக்காதா? டெய்லி ஒரு நல்லது நடந்தா ஒரு வருஷத்துல நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்களா மாட்டீங்க? உங்க வாழ்க்கை சரியாகுமா ஆகாது? உங்க பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாது? டெய்லி சின்ன சின்னதா சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில பெருசு பெருசா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எஸ் ஆர் நோ? உண்மையா சொல்றேன். யாரெல்லாம் இங்க மைக் ஆன் பண்ணி நிறைய தடவை அவங்களோட சக்சஸ சொன்னாங்களோ இன்னைக்கு டாப் லெவல் சக்சஸ்ல இருக்காங்க. எஸ் ஆர் நோ? உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க அதிகமா பேசுறவங்க சார் இருக்கீங்களா இல்லையா? இருக்கோம் சார். இருக்கிறோம் இருக்கிறோம். இருக்கோம் சார். இருக்கிறேன் சார், இருக்கிறேன் சார். எஸ் சார். இந்த பேசாம உட்காரவங்க தானே போன் பண்ணி சங்கதம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, சார் எப்ப பார்த்தாலும் கேட்ட சந்தேகங்களா கேட்டிருக்கேன், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ரீசன் என்னன்னு நீ மைக் ஆன் பண்ணி உனக்கு நடந்த நன்மைய கிராட்டிடியூட கடவுள்கிட்டையும் சொல்றது இல்ல, அடுத்த மனுஷங்கிட்டையும் சொல்றது இல்ல. நீ எப்படி நல்லாத? உனக்கு எங்கேயாவது ஏதாவது திருந்துமா, ஏதாவது சரியாகுமா? நீ நல்லாவையா? ஆலோசனை பண்ண வேண்டாம்? எல்லா பயிற்சியும் நிறைய பேர் அப்படிதான். நான் இப்படி தலைகளா நிக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் வேணுமல்ல? அப்ப வெற்றிய கொண்டாடணும். மிகப்பெரிய பிசினஸ்மேன் சொல்றான், வெறும் கோடிகள் சம்பாதிக்கணும். நான் ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருச்சுன்னா 10 நாள் தாய்லாந்துல போயிருவேன். என்ன நான் கொண்டாடிட்டு தான் நான் அதுக்கப்புறமா அடுத்து திரும்பி வருவேங்க. உங்களுக்கு உங்களையே கொண்டாட தெரியாம நீங்க எப்படி மேல வர போறீங்க? சிந்திக்க வேண்டாமா? இன்னைக்கு உண்மையிலே இவ்வளவு பேசுனதுக்கு யார் மைக் ஆன் பண்ணி பேச போறீங்க பாக்கலாம். உங்க பழைய சக்சஸாவே இருக்கட்டும், தைரியமான ஆளுங்க இன்னைக்கு இப்போ மைக் ஆன் பண்ணி பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க பாப்போம். எஸ், சும்மா பார்த்துட்டே இருக்காங்க, யாராவது ஆன் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லைன்னா இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. சார் நான் இப்ப பஹ்ரைன்ல இருக்கேன். யாஸ்மின்மா? என் புள்ள சின்ன பஹ்ரைன்ல பையன் இருக்கு. பஹ்ரைன்ல இருக்கான். சூப்பர் சூப்பர். பஹ்ரைன்ல உங்க பேரு? தில்ஷாத். தில்ஷாத். சூப்பர்மா. நான் அங்கிருந்து யார் துணையும் இல்லாம தனியா வந்திருக்கேன் சார். நல்ல பரவாயில்லையே. தைரியமா. ஏன்னா ஆ, நான் வந்து பஸ்ல ட்ரெயின்ல போயிருக்கேன், பிளேன்ல வந்தது இல்ல. ம். நான் நல்ல தைரியமா நானாவே வந்திருக்கேன். அங்கிருந்து என் புள்ள அங்கிருந்து இங்க டிக்கெட் போட்டு விட்டான். நான் அங்கிருந்து நான் தைரியமா வந்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன் நான் இங்க. சூப்பர்மா சூப்பர். நம்ம கிளாஸ்ல அதுல இன்னும் ஜாயின் ஆகி உங்க மீட்டிங்க நம்ம வந்து ஸ்பீச் கேட்ச் பண்ண கேட்டே முடிய வந்துட்டாங்க. மாட்டேங்குது. இல்லம்மா, ஆ, டெய்லி உங்க நம்மளோட மீட்டிங் ஸ்பீச் தான். என்னால கேட்ச் பண்ண முடியல.
2.5 மணி நேரம் இங்க வந்துட்டு முன்னாடி போகுது. ஆமாம், 2.5 இப்போ மணி நேரம் 3 இப்போ மணி வந்து நேரம் இங்க வித்தியாசம் வரும். 5.5 மணி நேரம். இங்க 5.5 மணி இப்போ. காலையில 5:30 மணி. எஸ். இப்போ அங்க வந்து உங்க மீட்டிங் என்னால சரியா கேட்ச் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஏந்திரிச்சு நமாஸ் படிச்சுட்டு வந்து பாக்குறேன், மீட்டிங்கே முடிஞ்சிடுது அதுக்குள்ள. எஸ், நம்ம வந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்ல. அங்க 5:30 நம்ம சிவகுமார் சார் ஆமா அப்படிதான். சார். ஏன்னா அவர் ஆ. காலையில 3:30 மணிக்கே எந்திரிச்சிடும். நம்ம இப்போ மலேசியால இருந்து அட்டன் பண்றாங்க சமீரா, அவங்க எல்லாம் அப்படிதான். ம். காலையில் நேரமா 3 மணி 4 மணி 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுதான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம். ம். சரி சார். எல்லாருக்கும் மலேசியால என்ன டைம் நம்பிக்கையும். ஆகும்? எஸ்மா, சரி சார். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும் சார். எஸ், கண்டிப்பா. அது எல்லாருக்குமே வேணும். நாங்க நல்லா இருப்போம், நாங்க நல்லா இருக்கிறோங்கிற, நாங்க இப்போ எப்படி இருக்கிறோங்கிற நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் சரியாயிடுவோம், நாங்க நல்லா ஆவோங்கிற அந்த தன்னம்பிக்கை வேணும். ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம்னா அந்த தைரியமும் நமக்கு வேணும். கண்டிப்பா அந்த கண்டிப்பா. ரெண்டுமே எல்லாருக்குமே வேணும் சார். எஸ், ரியலி. எப்பவுமே மனசை வந்து நிம்மதியா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான் கிராட்டிடியூட் சொல்றேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு சார். அது வந்து அப்படியே போய் மனசை தொடுது. சில விஷயங்கள் கேட்போம், அப்படியே அது மறந்துடும், நமக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு சில விஷயம் நாங்க கேட்டுட்டே இருப்போம், நம்ம சிந்தனை வேற பக்கம் இருக்கும். நீங்க இப்ப பேசிட்டே இருப்பீங்க, உங்ககிட்ட நான் கேட்டுட்டு யாராவது பேசிட்டே இருந்தா கூட நம்ம கொஞ்ச நேரத்திலேயே நம்ம இது வந்து வேற மைண்ட் வந்து வேற பக்கம் தாவும். வேற எதையோ யோசிப்போம் நாங்க. பேசுறது வந்து சரியா நம்ம கேட்க மாட்டோம். அது எல்லாருக்குமே உள்ளதுதான். ஆனா நீங்க பேசுனீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கேட்கணும்னு தோணும். ஏன்னா அது எல்லாருமே நமக்கு தேவையான விஷயங்களா இருக்கு. சார் குட் மார்னிங் சார். நம்ம சரி பண்ண. வெரி குட் நான் மார்னிங்மா. சார் எஸ் எஸ். வெரி குட் மார்னிங் சார். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா கோல் செட்டிங்லாம் எதுவுமே நான் எப்பயுமே அரைக்குறையா தான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அலைண்டா வந்தது. மார்னிங் ஒரு விஷயத்த வந்து ஆல்ரெடி கற்பனை பண்ணியிருந்தேன். பட் அது நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அது இன்னும் டீப்பா கற்பனை பண்ணி அது அந்த கோல் செட்டிங் கிளாஸ் அப்படி மர்ஜ் ஆகி அந்த நிகழ்ச்சி வந்து நேர்லயே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆச்சு சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் வந்து அந்த அலைன்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அதாவது என்னோட லைஃப்ல எப்ப எது நடக்கணும்னு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட கிளாஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸும் அப்படி அலைன்டா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு நைட் டியூட்டி தான். பட் வந்து எப்படியாவது அடுத்த நாள் சண்டே தர்மபுரி பக்கத்துல பாலக்கோடுல இருக்கணும்னு நினைச்சேன். நைட்டு 11 மணிக்கு நான் அந்த இடத்துல நின்று பேசும்போது பக்கத்துல ஒரு கார்ல சொன்னாங்க, உங்களை கூட்டு போய் சேலத்துல விட்டுட்டா போதுமா, நாங்க வந்து ஆரூர், ஆனா ஆரூர்னு ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல சார். காலையிலே தான் தர்மபுரிக்கு போகணும்னா ட்ரெயின்ல போகணும்னா கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். அதுவும் மார்னிங் ட்ரெயின் பிடிச்சா ஈவினிங் 4 o'clock தான் போக முடியும். எங்களுக்கு 11:30க்கு கிளாஸ். அந்த கார் கிடைச்சு அவங்க போய் சேலத்துல விட்டது 8 மணிக்கு நான் போய் ரீச் ஆனது பாலக்கோட்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு சார். இப்ப கூட அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா அது அதிசயம் தான். ஏன்னா 11 மணிக்கு நான் பேசுறேன். அவங்க வந்து என்ன பிளான் போட்டாங்கன்னா 12 மணி தாண்டி கிளம்புனா சாட்டர்டே முடிஞ்சு சண்டே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு 1 hour டைம் வேற கிடைச்சது. அதனால எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டு, அதுவும் எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு இருக்கு. நைட்டு 11 மணி எங்க வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, ஏன்னா நான் ரெடியாவே இல்லையே, அன்னைக்கு அதிசயமா அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் அதோட சீக்வன்ஸ் தான் நான் இப்ப ஹைதராபாத்ல உட்காந்துருக்கேன். அடுத்து டெல்லி போறேன். அதனால அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் என்னோட லைஃப்ல. அதுக்கு பிரபஞ்சத்துக்கு, உங்களுக்கு, இந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ். வேற யார் உண்மையிலே பேச போறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆமா வணக்கம். பேசுறாங்க. பேசுங்கம்மா. நான் வந்து இருந்த இடம் வந்து
ஒரு பகுதியில் ஸ்ரீலங்காவில் ஒரு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து கொண்டு நான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நேரம் யாரையுமே எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கு போறேன் அப்படிங்கிற நேரம் நான் ஒரு ஐயப்பன் பக்தரா தான் போனேன். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போய் நான் அனுகூலமானதுக்கு பிறகு இருந்து நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய தன்மையில எதையுமே முன்னுக்கு நான் எதிர்கொண்டு நின்ற ஒவ்வொரு விஷயங்களாலும் இன்று வரைக்கும் அதனுடைய செயல்பாட்டுல நிறைய பகுதியில் இருக்கிற மனுஷருக்கு வந்து என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நிறைய விஷயத்த ஆளுமைப்படுத்தவும் தெரியப்படுத்துறதுக்குமான விஷயத்தையும் நான் முன்னுக்கு எதிர்கொண்டு போனதால எனக்கு கிடைச்சது. தோல்வியா அப்படி இருந்தேன் அப்படிங்கிற இலங்கையில இருந்த ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நிறைய விஷயத்த எனக்கு மாற்றத்தை தந்தது என்னுடைய பயணம், என்னுடைய ஜேர்னி. 10 வருஷத்துக்குள்ள நிறைய விஷயத்த கண்டிருக்கேன். உலகத்துல பல இடங்கள், பல மனுஷர்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஆளுமைகள், அவங்களுடைய திறனப்படி நம்மகிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, என்னத்தை அவங்க அதிகமா செயலாளுமை படுத்துறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் அறிஞ்சதுக்கு பிறகுதான் இப்ப நான் தேடுற சில விஷயங்களுக்கு இருந்து தேடிட்டு இருக்கிறேன். நம்மள வந்து இன்னொருத்தருக்கு முன்னால கூடுதலா காட்டக்கூடிய 2 விஷயத்த பார்த்துட்டேன். எதுக்குமே பின்வாங்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பர் 1 பார்த்துட்டேன். 2வது விஷயம், நம்ம உடுத்துற ஆடைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவங்க இடத்துல நம்மள உயர்வா காட்டுறதுக்கான எந்த தராதரம் இருக்கோ அதை எப்பயுமே மாற்றக்கூடாது. நானாகவே இருக்கணும். என்னுடைய செயற்பாட்டையும் என்னுடைய ஆளுமையும் யாருக்காகவும் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருந்தேன். இப்பயும் அதே செயற்பாட்டை கொண்டுதான் இப்ப அதுக்கான ஜேர்னியில பயணிச்சுக்கிறேன். விஷயம் கடவுள் ஆகத்தோட அதையும் வெல்லுவன் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயணமா இருக்கு? இல்ல இந்த இதுல வந்து இந்த கிளாஸ்ல வந்து இருந்ததுக்கு பிறகு நான் நிறைய விஷயத்த எதிர்பார்த்து என்னுடைய ஜேர்னில இருந்ததை யார்கிட்ட கத்துக்கொள்ளலாம், அவருடைய மெடிசன் இல்லாம, மருத்துவங்களுடைய செயற்பாடு இல்லாம, எண்ணாவது அலைகளை வச்சு அவங்களை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ற நிறைய புக்குகள் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன். நான் 3 தான் புக்கெல்லாம் வாசிக்க வரைக்கும். அப்ப அதன் ஒரு ஜேர்னில நான் போய் கொண்டிருக்கிறேன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது தெரிஞ்சுக்கொண்டேன். அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், உண்மையாவே நான் எதிர்பார்த்த என்னுடைய பசிக்கு இது ஒரு தீவனம். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தருடைய பகுதியில ஒரு நோய் இருக்கு, ஒரு வருத்தமா இருக்கு, ஒரு கத்திகா இருக்குன்னா அந்த எண்ணாதவர்கள உணர்வுகளை செயல்படுத்தினா இந்த பக்கத்துல இருக்கிறது நிறைய கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க. நிச்சயம் அவங்களுக்கு அதுக்கான வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் அதுக்குள்ள. அப்ப அதை செயல்படுத்தலாம். அப்ப நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெடிசன் இல்லாம, எந்த ஒரு நிலையிலையும் துன்பம் இல்லாம அவங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும் இல்ல. அப்ப அதுக்கான ஒரு பகுதி அதனுடைய திறன் இந்த கிளாஸுக்குள்ள இருந்தது. மற்றது மனிதனுடைய மூளையின் கெப்பாசிட்டி, அவனுடைய எண்ண அதிர்வுகள், அதனுடைய சக்திகள், அதை கொண்டு எப்படி மனிதன் தன்னை வளப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் அதிகமாவே இதுக்குள்ள இருக்கு. அப்ப அதால என்னுடைய பிரயோகத்துல மிகவும் சிறப்பான ஒரு பகுதியும் சிறப்பான ஆளுமைக்கான ஒரு வழியையும் இந்த கிளாஸ் எனக்கு காட்டியிருக்கு. தேங்க்யூ. நம்ம இப்பதான் 3 நாள் கிளாஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் 12 நாள் கிளாஸ் இருக்கு, இன்னும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் முடிக்கும்போது நம்ம சாமி அவர்கள் வந்து பெரிய லெவல்ல வந்துருவாரு. ஸோ அவரை கொண்டு வந்துருவோம். நம்ம அவரை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரோட வாழ்க்கையை மாற்றிடுவோம். ஸோ அதுக்கான வகுப்பு தான் இது. ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? வைண்ட் அப் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். யாஸ்மின் என் பேரு. நான் ஒரு வாட்டி விட்டு உங்களுக்கு அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கூட பேசியிருந்தேன் சார். அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருந்தீங்க நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அம்மா இறந்துட்டாங்க. அப்படியா? ஆமா சார். இன்னையோட வந்து 44 days ஆகுது நான் இறந்து. அது எனக்கு என்ன இப்ப இஷ்யூனா வந்து அம்மாவோட நினைவுகள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்லி டாட்டர். வேற கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அம்மா கூட தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து அவங்களோட திடீர் இறப்பு வந்து என்னால ஏத்துக்க முடியல மனசு. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் அவங்களோட குரல் கேட்கிற மாதிரியே இருக்கு. அவங்க வந்து என் கூட பேசுற மாதிரியே இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
ஏது நம்மளும் கூடிய சீக்கிரத்துல அவங்க கிட்ட போயிருவோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்குது. அம்மா நல்லா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. எனக்கு அவங்க நினைவு அதிகமா வந்து நம்மளும் அவங்க கிட்ட கூடிய சீக்கிரத்துல போயிருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது. அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு தெரியுது. ஆனா அந்த ஃபீலிங் வந்து என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. நம்மளும் கூடிய சீக்கிரத்துல போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னு தெரியல, எனக்கு அந்த ஃபீலிங் வந்து தோணிக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ள. 2 குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. 4th ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட். சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி நினைக்க கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் எனக்கு வருது. ஆனா வந்து அதை வந்து என்னால ஓவர் கம் பண்ணி வர முடியல. அவங்களோட நினைவுகள்லயே நான் அதிகமா மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியுது. நைட்டு தூங்கும் போதும் சரி, நடுராத்திரி மிட் நைட்ல முழிப்பு வரும்போதும் சரி, எப்ப பார்த்தாலும் அவங்க சுத்தி அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுல இருந்து எனக்கு வெளியில வரதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏதாச்சும் சஜஷன் கொடுங்களேன் சார். இவங்களோட கோர்ஸ் கவுன்சிலர் யாருமா? இவங்க 2 பேருமே இல்லையே. உங்ககிட்ட யார் பேசியிருந்தா? இல்ல ஜெசீலாவா? சார், என்கிட்ட யாரும் இல்ல நான் இல்ல சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்காக பேசியிருப்பாங்கல்ல. இல்ல சார், யாரும் பேசல சார். நானா தான் ஜாயின் பண்ணேன் சார் இந்த கிளாஸ். ஓகே ஓகே. உங்க நம்பர் மட்டும் இதுல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது கால் ஓகே பண்ணுவாங்க. நம்ம கோர்ஸ் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் தருவாங்க. ஓகே சார். ஓகே சார். இதெல்லாம் ஒரு கண்டிப்பா விஷயமே சார். இல்லம்மா. நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும் இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். நம்ம இதை விட பெரிய சரி. பெரிய விஷயங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே பேட்ச் இல்லம்மா, அவங்க இன்னும் ஜாயின் பண்ணுவோம். கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் யாராவது வந்து அவங்கள தொடர்புல வாங்க. அவங்க மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பேசுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே உமா, நீங்க தேங்க்யூ கூட சார். பேசுங்க. சார் எஸ் சார் பேசுறேன் சார். சேவ் ஓகேம்மா, அந்த பண்ணிக்கிறேன் நம்பரை சார். மட்டும் நீங்க எடுத்துங்க. நம்பரை ஒரு சேவ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஷேர் ஓகேங்க பண்ணிருங்க. சார். ஓகேம்மா, ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேம்மா. இந்த தேங்க்யூ சார். வளர்மதி பேசுங்க டிஓ. சார். எஸ்மா, வளர்மதி டிஓ. ஓகேங்க சார். ஓகே. வளர்மதி, நீங்களும் உங்க மொபைல் நம்பர் பதிவு பண்ணிருங்க. சார் நான் ஞாபகம் இல்லையா சார், நான் பொள்ளாச்சியில அட்வான்ஸ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன். வளர்மதி மேம் சார். வளர்மதி டிஓன்னு போட்டிருந்தால யாருன்னு தெரியல சார் அது ஜூம்ல வந்துட்டு அபிஷியலா நிறைய ஜூம் அட்டென்ட் பண்றோம்ல சார், அதனால வந்துட்டு போட்டிருக்கேன் சார். இப்ப கனெக்டிவிட்டியில இருங்க, காலையிலயும் வாங்க 6 மணில. சார் டாக்டருக்கு மேரேஜ் வச்சிருக்கோம் சார், அதுல கொஞ்சம் சூப்பர். பிஸி ஆயிட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே. இந்த மந்த் ஆகஸ்ட் 31 சார். அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் அப்புறம் உங்க அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புறேன் சார், நேர்ல வந்து கூப்பிட முடியாது, சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? சார் தேங்க்யூ சார். சுக்ரியா. ஓகே, நன்றி. தேங்க்யூ.